கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது, மன்னிக்கிற குணம் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. நம்மளுடைய வேதம் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? மன்னிக்கலை அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது. உண்மையிலே அவனுக்குள்ளே பிசாசு கிரியை செய்கிறான்னு அர்த்தம். பிசாசுடைய குணங்கள் மன்னிக்கிற குணங்கள் அல்ல, பழி வாங்குகிற குணம். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் மன்னிக்கும்படி. என்ன தான் நமக்கு விரோதமாக செஞ்சிருந்தாலும் அவனை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? சத்ருவை சிநேகங்கள்னு சொல்லியிருக்கார். சத்ருவை சிநேகிக்க முடியுமா? நமக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட பிறந்தவங்களே சரி, நமக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, நீ அவனை மன்னிச்சிரு. மன்னிச்சிட்டா அவனுக்குள்ள ஒரு குணம் மாறும். நீ அவங்கள மன்னித்து அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க. அப்படி நல்லது செய்யும்போது அவங்களுடைய குணங்கள் மாறி, இவன் என்ன தான் இவனை டார்ச்சர் பண்ணாலும் இவனை ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு அவன் மனம் மாறுவான். அல்லேலூயா. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதான் அவனை மாற்றும். அவன் தப்பு செய்யும்போது நாம் அவனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் அவன் மாறவே மாட்டான். அப்போ அவனுடைய ஆத்மாவுக்கு அந்த நரகத்துக்கு போகிறதுக்கு நம்மளே காரணமாயிடுவோம். வேதத்தில் பார்க்க பாருங்க, அதாவது பிதாவே அவர்களுக்கு மன்னியும். அப்போ ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது நமக்கு அதான். இப்போ ஒவ்வொரு வசனங்களும், நிறைய வசனங்கள் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நிறைய தேவ பிள்ளைகளை பார்க்குறோம். அதாவது எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். அதாவது யாரை பார்த்து ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார் பாருங்கள். இப்போ சொன்ன மாதிரி அவர் முகத்தில் காரி துப்புனவங்களை பார்த்து, விழாவில் ஈட்டியில் குத்துனவங்களை பார்த்து, சாட்டையால் அடித்தவங்கள பார்த்து, தூசண வார்த்தைகளை சொல்லினவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? மன்னிக்க சொல்கிறார். மன்னிக்க சொல்ல முடியுமா? ஒரு கணத்தில் அறிந்தால் இன்னொரு கணத்தை காமிக்க சொல்கிறாரு. யாருக்காவது அந்த குணம் வருமா? இதுக்கு முன்னாடி யாராவது காமிச்சிருக்கீங்களா? அப்படி என்ன ஏதாவது ஒருத்தங்க அடிக்க வந்தால் பரவாயில்ல பண்ணி அடிப்பாய் நீ அப்படின்னு யாராவது காமிச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவங்க வாழ்கிறது பெருசு இல்லை, அவருடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. வேதத்துள்ள வசனத்தின்படி நடக்கிறது தான் முக்கியம். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்கிறது பெருமை அல்ல. வேத வசனம் நமக்குள்ளே இருந்து அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்து இந்த உலகத்தில் அதுபடி நடக்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் அப்படி வாழ்ந்தார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா அவர் சொன்னபடி நடக்கணும். முடியாத மாம்சம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது வேஸ்ட், பரலோகத்துக்கு போக முடியாது. பாருங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஒரு எடுத்து படிங்க சீக்கிரமா. போதும் பாருங்கள். அப்போ வேதப்பர் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. கூட இருந்தவங்க அற்புதம் செஞ்ச பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணம் வருது. இவன் யாருடைய மகன்? தச்சனுடைய குமாரன். இவன் போய் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறானே, இவன் தன்னை கடவுள் என்று சொல்கிறானே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணம் வந்துச்சுனாலே ஒருத்தர் அழிச்சிருங்க. ஆண்டவர் சொல்கிறது பொறாமை குணம் யாருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 19:29 ஒருத்தர் எடுத்து படிங்க. பாருங்க. அப்போ நம்ம பொறாமை குணம், இந்த பரியாசம் பண்ணுறது, இந்த மாதிரி குணம் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு அநேக அடிகள் இருக்குது. லேவியராகம் 24:13 எடுத்து படிங்க டக்குன்னு, சீக்கிரம் படிங்க. லேவியராகம் 24:13. போதும். பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சால் கண்ணுக்கு கண், அடிக்கு அடி, இப்படிலாம் இருக்குது. ஆனால் இயேசுனார் நமக்கு அப்படி கட்டி கொடுக்கல. ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தை காமி. உன்னை ஒரு 10 அடி தூரம் நடக்க வர சொன்னால் நீ அவன் கூட நடந்தே போ. அவன் என்ன சொன்னாலும் போ, அவனே மாறுவான். ஒருத்தனை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. அப்படியே பார்க்கும்போது நிறைய
இது இருக்குது. தானியேல் 6:24 பாருங்கள், சீக்கிரமாக எடுத்து படிங்க. ஆ ஆ ஆ போதும் போதும் போதும். நமக்கு விரோதமாக ஒருத்தன் வந்தாங்கன்னா அவனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போகாமல் அவனுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான். இது பைபிளில் நடந்திருக்கா இல்லையா? தானியேல் ஒன்றுமே பண்ணலை, ஜெபம் மட்டும்தான் பண்ணான். இதுக்கு அவனுக்கு விரோதமாக நிறைய கூட்டங்கள் கூடுனாங்க. ஆனால் சிங்கக்கபியில் போட்டாங்க. சிங்கக்கபிக்குள்ளே கர்த்தர் இறங்கினார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். குற்றஞ்சாட்டினவர்களை தூக்கி போட்ட உடனே பாதி தூரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் என்ன பண்ணுது? அவங்கள பீறி போட்டது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேதம் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு சம்பவம் பாருங்கள். நம்ம மன்னிக்க சொல்கிறாரு, மன்னித்து நம்ம அவரை போல் நடக்கணும்னு சொல்கிறாரு. ஆதியாகமம் 37:7-9 பாருங்கள். ஒருத்தங்க சீக்கிரமாக 37:7-9. ஆ ஆ போதும். இதில் என்ன சம்பவம் அப்படின்னா, யோசேப்பு, வேதத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்குது. உண்மையா இல்லையா? சின்ன வயசுலேயே ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறாரு. எல்லாம் உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய அப்பா அம்மா எல்லாம் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு. உண்மையா இல்லையா? அது சொல்லும்போது உடனே சகோதரருக்குள்ள ஒரு பொறாமை குணம் வருது. உடனே அவனை குழியில் போடுறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க, இப்படி நிறைய உபத்திரவம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உபத்திரவத்துலேயும் அவன் எதுவுமே அதை மனசில் வைக்காமல் ஆண்டவர் அவனை உயர்த்த நினைக்கிறார். மற்றவங்க உங்களுக்கு எதிராக வரும்போது நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்யாமல் ஆண்டவரிடத்தில் மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கும்போது உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, கண்டிப்பாக உயர்த்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க, போத்திபார் வீட்டில் வைக்கிறாங்க, அங்கேயும் பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கார். உண்மையாக இருந்ததுனால தான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக, அதாவது யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் அவ்வளவு நிறைய, அதாவது அவனை சாகடிக்கிற வரைக்கும் நிறைய அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க. அதை மனசில் வைக்காமல் எகிப்தில் பஞ்சம், கானான் தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு, உலகம் முழுவதும் பஞ்சம் வந்துருச்சு. அவனுடைய சகோதரர்கள்லாம் அங்கே இப்போ தானியம் வாங்குறதுக்காக வராங்க. அப்போ யோசிப்பை பார்த்துட்டான், என்ன தன்னுடைய சகோதரன் யாராவது இப்போ நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விரோதமாக யாராவது பெரிய நிறையா ஏகப்பட்ட ஆப்போசிட்டாக நடந்துவங்க வரும்போது இந்த வர்றான் பாருவேன், இவன் பக்கத்தில் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, நம்ம விலைக்கு போயிருந்து தான் நினைப்போம் இல்லையா? நம்முடைய மாம்சம் அப்படி தான். ஆனால் யோசேப்பு அப்படி நினைக்கல. சகோதரரை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ரொம்ப, அதாவது அழுகிறான், ஐயோ ஆண்டவர் நம்முடைய சகோதரனை கொண்டு வந்துட்டாருன்னு. ஒன்று சொல்கிற ஒரு இடத்துல, உங்களுக்கு போஜனம் கொடுக்கும்படியாக என்னை முன்கூட்டியே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, என்னை உயர்த்தி வச்சிருக்காரு, நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ அந்த குணம் பாருங்கள், யாருக்காவது வருமா? யாருக்காவது வருமா? இயேசுவுக்கு அப்படி தான். எவ்வளோ தப்பு நம்ம செஞ்சுருக்கோம் அவருக்கு விரோதமாக, எவ்வளோ அதாவது பாவமான எண்ணங்கள் சிந்தனைகள் எவ்வளவோ நம்ம இந்த உலகத்தில் அவருக்கு விரோதமாக செஞ்சுருக்கோம். ஆனாலும் அவர் எதுவுமே மனசில் வைக்காம நம்மளை மன்னிச்சிருக்காரு பாருங்க. மன்னிச்சதுனால தான் எனக்கு சபையில் நிற்கிறோம். மன்னிக்கிற குணம் ஒவ்வொருத்தருக்குள்ள வரணும். தயவு செஞ்சு அதை இந்த நாள்லேருந்து கடைபிடிங்க. எவ்வளோ பெரிய தப்பு நமக்கு விரோதமாக செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிச்சிருப்பான்னு சொல்லுங்கள். நான் ஊருக்கு போயிருந்தேன் கடந்த நாட்களில். என்னுடைய சகோதரன் என்னை அசிங்கமாக என்னென்னமோ திட்டினாங்க, சொத்து விஷயமாக. நான் பாசமாக்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என்னக்கா பண்ணணுன்னு, நீ போராடுவோம், சொத்துக்கு விட்டு கொடுக்காத அப்படின்னாங்க. நான் ஒரு முடிவோடு தான் போனேன். ஜான்சன் அண்ணன்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னென்ன பண்ணான்னு. ரொம்ப பண்ணுனா போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் ஃபோன் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இங்கேருந்து கருணாநிதி ஐயா எம்எல்ஏட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கி போயிருந்தேன். ஆனால் மறுநாள் ஊருக்கு போன மறுநாள் காலையில் ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் பேசுகிறாரு, நீ குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்காதே அப்படின்னு. இந்த வசனம் திருப்பி திருப்பி எனக்கு உள்ளத்தில் பேசிகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் மன்னிக்கலைன்னா நீங்கள் குற்றவாளி ஆயிடுவீங்க.
நீங்கள் குற்றவாளி ஆயிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. மன்னிங்க. நான் உடனே ஃபோன் எடுத்து மன்னிச்சிருங்கண்ணே, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்கண்ணே உடனே பேசிட்டேன். பேசி அடுத்த காலையில் நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் போய் ஊருக்கு போகும்போது அது வரைக்கும் வாங்கன்னு சொல்லாதவன் என்னுடைய சகோதரன் எங்களை கூப்பிட்டு உபசரித்து சாப்பாடெலாம் கொடுத்து பிள்ளைகள் கையில் 2000 ரூபா கொடுத்து அனுப்பி சமாதானமாகிடும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பேசும்போது தான் மனம் மாறுது. நான் போனது வேறு மாதிரி, அங்கே கடவுள் என்கிட்ட பேசுனது நீ சமாதானம் சமாதானம் சொல்லி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணால் போதாது, நீ சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை என் உள்ளத்தில் திரும்ப திரும்ப பேசினார். அதனால் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தின்படி மன்னிங்க. யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் போய் உடனே மன்னிச்சிருங்க. நான் என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணுமா. கோபம் நிர்மூடனை கொல்லும் சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. நம்ம கடை வச்சுருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம மேலே பொறாமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்ககிட்ட பேசு. கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நமக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேளுங்க, நான் போய் சொல்லலாம் கேளுங்க, இன்றைக்கி முன்னாடி தான் இருக்காங்க, கேளுங்க. என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, நடக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இல்லைன்னா இந்த ஆண்டவர்களை வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருடைய நாமம் மட்டும் பயன்படுவதாக. அதை விட ஏசாவை பாருங்கள், யாக்கோபு எவ்வளவு சகோதரனுக்கு உரமாக செஞ்சான். சேஷபுத்திர பாகத்தை எடுத்துக்கிட்டான். மூத்த மகனுக்கு ரெண்டு பங்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். நயவஞ்சமாக எடுத்துக்கிட்டான். பயம் அவனுக்குள்ள, தப்பு செஞ்சால் பயம். ஆனால் ஏசா அவன் தூரத்தில் வரும்போதே தன் சகோதரனுடைய கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு, அப்பா நீ என்னுடைய சகோதரனப்பா, நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் மனத்தை வைக்கவே இல்லைப்பா அப்படின்னு யாரால் சொல்ல முடியும். அவன் உடனே சொல்கிறான், நான் கடவுளை பார்த்தது மாதிரி இருக்குது, நான் கடவுளை பார்த்தது மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் யாக்கோபு. அப்போ அந்த கடவுளை பார்த்ததுன்றது ஆண்டவர் எவ்வளவு அந்த உள்ளத்தை மாற்றிட்டார் பாருங்க. யாக்கோபோடு கூட இருந்ததுனால தான் ஏசாவுடைய உள்ளத்தை மாற்றினார். நம்ம கூட ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய உள்ளத்தையும் மாற்றுவார். ஒவ்வொருவரும் நம்ம கூடயே ஆண்டவர் எப்பொழுது இருக்கும்படியாய் தன்னை தாழ்த்துங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஏசப்பா ஏதோ தெரியாமல் லோன் வாங்கி வீடை கட்டிட்டேன், ஜெபத்தில் அதிக நேரம் கலந்து கொள்ள முடியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்னை அழைச்சிங்களே எனக்கு தெரியல, அந்த நோக்கத்துக்கு நான் நிறைவேற்றதுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் போகும்போது வரும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன். அதே போல் யார்கிட்டையாவது தப்பாக பேசியிருந்தா நான் அடிக்கடி என் மனைவியை திட்டிடுவேன். திட்டின அடுத்த செகண்டே சிரித்து பேசிடுவேன். ஏன்னா சிரித்து பேசாமல் இருந்தால் பிசாசு நமக்குள்ளே புகுந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவான். ஆமாம், அல்லையா? ஆமாம். அதனால் எதையுமே மனசில் வைக்காதீங்க, மன்னிச்சிருங்க. எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதான். இன்னும் நிறைய வேதத்தில் பார்க்கும்போது நிறைய சம்பவங்கள் இருக்குது. இயேசு நிறைய பேரை மன்னிச்சார். விபச்சார ஸ்திரியை மன்னிச்சார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதல்ல கல்லறிய கடவுள்னு சொன்னார். யார்கிட்டையாவது பாவம் இல்லாமல் இருக்கா? நம்ம பாவம் நமக்குள்ளே இருக்குது, இல்லைன்னு இல்லை. அவர் விலையேற்பட்ட ரத்தத்தினால நம்ம சுத்திகரிச்சிட்டார். அதை விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னும் நான் தப்பு பண்ண மாட்டேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன்ப்பான்னு ஒப்பு கொடுங்க. எவ்வளோ வரையும் தப்பு செஞ்சாலும் சரி, நேராக போய் மன்னிப்பு கேட்டுருங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவரோட வரும்போது நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஆமென்.